பாத்துக்கா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. எதுக்குதான் இப்படி வண்டியில வேகமா போறாங்களோ தெரியல. உங்க வீட்டுல இருக்கவங்கள சொல்லணும். இப்படி வளர்க்க தெரியாம வளர்த்து ஊர் பொறுக்க விட்டுருக்காங்க. அக்கா, அது வேற யாரும் இல்ல, உங்க ஹஸ்பண்டோட தம்பி சோலை தான். என்னப்பா சொல்ற? சோலையா அது? ஆமாக்கா, நானே நம்ம தெருவில் நிறைய வாட்டி வேகமாக போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லைக்கா, நிறைய பசங்களோட சேர்ந்து இந்த பைக் ரேசிங், வீலிங் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். சரிக்கா, நான் வரேன். தம்பி நில்லுங்க. சாவியை கொடுங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ சாவி கொடுங்க? இங்க பாரு தம்பி, வண்டிங்கிறது நம்ம தேவைக்கு தான், இப்படி ஊர் சுத்துறதுக்கு இல்லை. நீங்க வண்டியில வேகமா போய் கீழே விழுந்துட்டாலோ இல்ல அந்த வண்டி எடுத்துட்டு போய் வேற யார் மேலாச்சும் மோதிட்டாலோ பிரச்சனை நமக்கு தான். உங்க அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வண்டியை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை கொஞ்சமாச்சும் பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கேட்க நீங்க யாரு? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. சும்மா அந்த மாதிரி அட்வைஸ் பண்றதெல்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. அதுவும் இல்லாம அந்த வண்டியை அண்ணன் வாங்கி கொடுத்தது, எதனாலும் அவர் சொல்லட்டும். சும்மா அந்த மாதிரி எங்க 2 பேருக்கு இடையில நீங்க வராதீங்க. சும்மா அவங்க மேல வச்சிருக்க மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏங்க நீ சும்மா இருக்கு கௌசி. என்னடா, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். வாய் ரொம்ப நீளுது. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏங்க என்ன தப்பா சொல்லிட்டியா? உன் மேல இருக்க அக்கறையில் அவ பேசிட்டு இருக்கா. நீ என்னன்னா வாய்க்கு வந்தபடிலாம் அவளை பேசிட்டு இருக்க. அவ தம்பிக்கு நடந்த மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னு தாண்டா இப்படிலாம் அவ பேசிட்டு இருக்கா. என்னென்ன சொல்றீங்க? அந்த மாதிரி தாண்டா அவன் தம்பிக்கும் வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க. அவன் பசங்க கூட சேர்ந்துட்டு பைக்கு ஸ்பீடாக ஓட்டுறது, ரேஸ் ஓட்டுறது, வீலிங் பண்ணுறதுன்னு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஒரு நாள் ஸ்பீடாக வண்டி ஓட்டுறப்போ குறுக்க ஒரு நாய் வந்துருச்சு. அதனால் பயந்துட்டு வண்டியை திருப்பினா லாரியில் மோதி ஸ்பாட்லேயே இறந்துட்டான்டா. அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டில் நான் உனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் உங்கள் அண்ணியும். மன்னிச்சிருங்கண்ணே. என்கிட்ட மன்னிப்பு கேட்காதுடா, அவகிட்ட கேளு. அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. நீங்க நல்லதுக்காண்டி தான் சொன்னீங்க. அதை நான் புரிஞ்சுக்காம உங்களை என்னென்னமோ பேசிட்டேன் அண்ணி. தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி. பரவாயில்ல தம்பி, வண்டிங்கிறது நம்ம தேவைக்கு தான். அதுல வேகமா போய் நம்மளே நம்ம உயிரை பலி கொடுக்க வேணாம்னு தான் நான் சொன்னேன்.